ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى عز وجل في القرآن الكريم: بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. وإذا قال النبي صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சர்மாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் என்பவர்கள் புனிதமான மாதத்தினுடைய துவக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, அரபு மாதங்கள் என்பது இஸ்லாமிய வாழ்க்கையில் இஸ்லாமியர்கள் பார்த்து அதன் பிரகாரம் தன் வாழ்க்கைக்கான அட்டவணைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாக அரபி மாதங்கள் என்பது நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அரபு மாதங்களை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்று யோசித்தால், ஒரு திருமணத்தினுடைய வைபவம் தேவைப்படுகிற பொழுது, அதற்கான பத்திரிகை வேலைகள் நடக்கிற பொழுது ஹிஜ்ரியினுடைய ஆண்டுகள் அங்கு நாம் அறிந்து கொள்கிறோம். மாதங்களையும் தேதிகளையும் நாட்களையும் தெரிந்து கொள்கிறோமே தவிர அன்றாட வாழ்க்கையில் அது சம்பந்தமான காலங்களினுடைய அவசியத்தை, அரபு மாதங்களுடைய அவசியத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காண்பிப்பது கிடையாது. கிறிஸ்துவ மதத்தினுடைய காலண்டராக இருக்கக்கூடிய ஆங்கில ஆண்டுகளுடைய அந்த நாட்களை நாம் நாட்குறிப்புகளை எல்லாவற்றிலும் எடுத்துக்கொண்டு நாம் அதை செயல்படுத்துகிறோம். அது நாம் வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், அரபு மாதங்கள் ஏன் தேவை என்றால், திருமலையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இந்த உலகத்தினுடைய படைப்பை பேசியதற்கு பின்னால் சொல்லுகின்ற விஷயம், இந்த உலகத்தை 12 மாதங்களாக நாம் கட்டமைத்திருக்கிறோம். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது. இந்த 4 மாதங்கள் சிறப்பான மாதம் எது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். ஒன்று துல்கஅதா என்கின்ற மாதம், இன்னொன்று அதை தொடர்ந்து வருகின்ற துல்ஹிஜ்ஜா, இன்னொன்று முஹர்ரம், அந்த துவக்கத்தினுடைய அரபு மாதத்தினுடைய துவக்கம், இன்னொன்று ரஜப் என்று நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம். இந்த 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம் என்பதாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த மாதம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மாதம். அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ, வாழ்க்கையில் எதை அவன் உட்படுத்தி இருக்கிறானோ அது சம்பந்தமான விளக்கம் நமக்கு தெரிய வேண்டும் என்பதும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் வாழ்க்கையில் நாம் எந்த சுகமான காரியங்களை செய்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை தொடங்கினாலும் அரபு நாட்களையும் அரபு மாதங்களையும் கணக்கிட்டுக் கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்லுகின்ற இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? பெண்களும் கூட தனது மாதவிடாயினுடைய நாட்கள் தள்ளி போவதற்கும், ஒரு மாதத்திற்கும் இன்னொரு மாதத்திற்கும் தேதிகள் மாறி போவதற்கான கால அந்த சூழலும் கூட அரபு மாதங்களை அவர்கள் கணக்கில் கொள்ளாமல் ஆங்கில மாதங்களை கணக்கில் கொள்வதால் ஏற்படுகின்ற இந்த வித்தியாசம் என்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் இஸ்லாமியர்கள் இந்த மாதங்களில் காட்ட வேண்டிய முக்கியத்துவம் இதுவும் என்பதாக சொல்லுகிறோம். சங்கைக்குரிய பெருமக்கள், அப்படிப்பட்ட அரபு மாதங்களில் அல்லாஹ் சிறப்புப்படுத்திய மாதமாக இந்த ரஜப் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ரஜபு சம்பந்தமான மாதங்கள் வருகின்ற பொழுது அது சம்பந்தமாக எல்லா ஜும்மா உரைகளிலும் பேசப்படுது. நாம் எந்த விதமான காரியங்களை நமது சிந்தனைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவு கூற வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சங்கையான பெருமக்கள், இந்த ரஜப் என்பது அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புக்குரிய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய மாதம் ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக ரஜபை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் ஒரு மாதத்தை தனக்கானதாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உம்மத்துகள் எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த மாதத்தில் நடந்த சிறப்பான செய்திகள், சிறப்பான நிகழ்வுகள், இந்த மாதத்தின் மூலியமாக நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை போன்றெல்லாம் வணக்கங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அமைக்கப்பட்டது. இந்த மாதத்தில் தான் மெஹராஜ் என்கின்ற சிறப்பான பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு தந்தார். இந்த உம்மத்திற்கு தொழுகை என்கிற பெரும் கொடையை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிந்தார். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த மாதத்தில் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் ஆகிய முக்கியமான விஷயம் தனது வாழ்க்கையில் மிக முக்கியமாக இந்த ரஜபினுடைய மாதத்துல குறைஷிகள் காஃபிர்களாக இருந்த நேரத்திலும் கூட இந்த மாதத்தில் போர் செய்ய மாட்டார்கள், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், அடுத்தவர்களுக்கு துன்புறுத்துதல் என்கின்ற அறவே அந்த விஷயத்தை விட்டொழிப்பார்கள். இந்த மாதம் சிறப்பான மாதம் என்பதை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே அவர்கள் அப்படி இருந்தார்கள். இந்த ரஜபை மிகப்பெரிய கண்ணியமான மாதமாக அரபுலகம் கருதி வைத்திருந்தது. இப்னு மாலிக் என்கின்ற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, என் மகனை குறைஷிகள் மக்காவிலிருந்து அவன் ஒரு பிரயாணத்திற்காக செல்லுகிற பொழுது வழியில் அவனை கடத்தி விட்டார்கள், மக்கத்து குறைஷிகள் அவனை தூக்கி சென்று விட்டார்கள், அவனை கொலை செய்து விடுவார்களோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது என்பதாக பெருமானார் இந்த சஹாபி வந்து சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திரும்பவும் உன் மகன் எப்படி சென்றாரோ அதே போன்று எந்த விதமான உடல் சுகக்குறைவும் இல்லாமல் திரும்பி வருவார் என்கின்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு ஏற்ப அந்த சஹாபி திரும்பவும் வருகிறார். வந்தவர் தான் மட்டும் வரவில்லை, அங்கிருந்து ஆடுகளையும் மேய்த்து கொண்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காரணம் ஒன்றுதான், குறைஷிகள் அவர்கள் காஃபிராக இருந்த பொழுதும் கூட இந்த ரஜப் என்கின்ற மாதம் வந்து விட்டால் தேவையில்லாத விஷயங்கள், சண்டை சச்சரவுகள், பழிவாங்குதல் என்கின்ற உணர்வுகள் அவர்களிடத்தில் இருந்தாலும் கூட தள்ளி வைத்து விடுவார்கள். இந்த ஒரு மாதத்தில் அவன் அந்த வேலையை அவர்கள் செய்கிற பொழுது இந்த என்னுடைய மகன் தப்பித்து வந்து விட்டார் என்கின்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சங்கைக்குரிய பெருமக்கள், இப்படி ஒரு சிறப்புக்குரிய மாதமாக அரபுலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களை, இந்த மாதத்தில் நாம் 3 விஷயங்களை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த வழிகாட்டலின்படி ஒன்று, அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் கேட்க வேண்டிய முதல் விஷயம் பரக்கத்தை கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், இந்த ரஜப்ல அல்லாஹ் பரக்கத்தை செய்ய சொன்னாங்க. இந்த மாசத்துல பரக்கத்தை செய்யுங்கிறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த மாதத்தில் வாழுகின்ற நம் வாழ்க்கையிலும் பரக்கத்து வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். வாழ்க்கையில் எதெல்லாம் பரக்கத்தை தேடும்? வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரக்கத்து தேவைப்படுகிறது. பரக்கத் என்றால் எண்ணிக்கை கிடையாது, பரக்கத் என்றால் அளவுகள் கிடையாது, குவான்டிட்டி கிடையாது, எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பது பரக்கத்து கிடையாது. ஒரு இடத்தில் இத்தனை வாகனங்கள் இருப்பது அது பரக்கத்து கிடையாது, இத்தனை வீடுகள் இருப்பது பரக்கத்து கிடையாது. இந்த இருக்கக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் அதை எப்படி பயன்பெறுவதற்கான வாய்ப்புகளை தருகிறானோ, அதை அனுபவிக்கிற பாக்கியத்தை தருகிறானோ, அதுதான் பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு சம்பவத்தில் ஒரு ஹதீஸில் இப்படி ஒரு ஹதீஸ் வரும். ஒரு சஹாபி சொல்லுவார்கள், பெருமானாரோடு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 10 திரகங்கள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பில் பையில் 10 திரகங்களை வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்தில் அழகிய சட்டை ஒன்று விற்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த அழகிய சட்டையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக ஒரு 4 திரகத்தை கொண்டு வாங்கினார்கள். வாங்கி அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு பார்க்கிறார்கள், ரொம்ப அழகா இருக்கு. அதை போட்டு பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஏழ்மையான ஒரு சஹாபி தோழர் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஆடையை எனக்கு கொடுங்களேன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தயக்கம் இல்லாம அந்த கரண்டை அவங்கள்ட்ட கொடுத்துறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 6 திரகத்தில் இன்னொரு 4 திரகத்தை கொண்டு இன்னொரு சட்டையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கணக்கு போட்டுக்கிறாங்க. போட்டுக்கொண்டு வயலில் பயணிக்கிறார்கள். பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அடிமை பெண் ஒருவர் அழுது கொண்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி வருகிறார். இந்த சஹாபி சொல்றாங்க, அந்த அடிமை பெண் அழுவதை பார்த்து பெருமானார் காரணம் விசாரிக்கிறார்கள். அடுத்த அடிமை பெண் சொன்னார், என்னுடைய எஜமான் எனக்காக 2 திரகத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி விடுவதற்காக அனுப்பினார்கள். நான் வரும் வழியில் அந்த 2 திரகத்தை தொலைச்சிட்டேன், அது கீழே விழுந்து காணா போயிடுது. நான் இப்பொழுது திரும்பி சென்றால் என் எஜமான் என்னை தண்டிப்பார், என்னை சித்திரவதை செய்வார், எனக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்கின்ற அச்சத்தின் காரணத்தினால் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த அடிமை பெண் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் இருந்த மீதம் இருந்த 2 திரகத்தை அந்த பெண்ணிட்ட கொடுத்துறாங்க.
கொடுத்துட்டு அந்த பெண் அதற்கான பொருளையும் வாங்கி கொடுக்கிறார். அந்த அடிமை பெண் வாங்கி கொண்டதற்கு பின்னாலும் மறுபடியும் அந்த பெண் அழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இப்போதுக்கு நீ அழுகல, இப்பொழுது நான் தாமதமாக போனதற்கு என் எஜமான் என்னை தண்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த பெண் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை கொண்டு போய் அவங்களுடைய எஜமான் வீட்டில் விட்டு வந்து விடலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லுகிறார்கள். அந்த அடிமை பெண்ணையும் அழைத்து செல்லுகிறார்கள். அந்த வீட்டிற்கு கொண்டு போய் அந்த எஜமானிடத்தில் அந்த அடிமை பெண்ணை உள்ளே விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிற பொழுது அந்த அடிமை பெண்ணை அந்த எஜமான் உரிமை விட்டு விடுகிறார், சுதந்திரமாக விட்டு விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்ததற்கு பின்னால சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருந்த இந்த 10 திருகத்தில் பரக்கத்தை செய்து விட்டான். ஒன்று, எனக்கும் அல்லாஹ் சட்டையை தந்திருக்கிறான், உடையை தந்திருக்கிறான். இன்னொரு நபித்தோழருக்கும் அல்லாஹ் அந்த திருகங்களை கொண்டு சட்டையை தந்திருக்கிறான். இந்த 2 திருகங்களை கொண்டு ஒரு பெண்ணையும் உரிமை விட வைத்திருக்கிறான். இதுவல்லவா பரக்கத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு அடையாளம் காண்பித்தார். இருக்கக்கூடிய எண்ணிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதுபடுத்தல. இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அதில் பரக்கத் இருந்தால் அதனுடைய அசர் என்கின்ற வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். நாம் செய்கின்ற சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் அல்லாஹ் காட்டுகின்ற அந்த அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய அதனுடைய விஸ்தீரணம் அதிகமாக இருக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த மாதத்தில் நடந்த இன்னொரு சிறப்பான நிகழ்வுகள் ஒன்று என்னன்னு சொன்னால், எதிரிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஒரு போர் நடந்தது, தபூக் யுத்தம் என்கின்ற போர். குர்ஆனிலே இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகிறது. இது ஒரு அழகான மிகப்பெரிய போர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பலங்களோடு சென்ற ஒரு போர் என்றால் அது தபூக் போர் தான். 30,000 சஹாபிகள் இருந்தார்கள். இந்த தபூக் யுத்தத்தில் இதே ரஜப மாதம் இந்த ஆயத்து இந்த வசனங்கள் இறங்குவதற்கு முன்னால் பெருமானார் கடைசியாக தபூக் யுத்தம் என்கின்ற யுத்தத்திற்கு ஆள் திரட்டினார். மிகப்பெரிய ஒரு ஆட்சேர்ப்பு இருந்தது. எதிரிகளுடைய எண்ணிக்கை 2.5 லட்சமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய எண்ணிக்கை 30,000. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மிகவும் பஞ்சமான காலத்தில் இந்த போருக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொன்ன அந்த மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே எல்லா சஹாபிகளும் தன்னால் இயன்ற வரைக்கும் அந்த சம்பவங்களும் கூட நாம் எல்லாம் அறிந்திருப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் இருந்த எல்லாத்தையும் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதியை கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த அர்ப்பணிப்பு கிட்டத்தட்ட 8000 திருகங்களை 8000 தீனார்களை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. 8000 தங்க காசுகளை அவர்கள் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக செய்த துவாக்கள் பிரசித்தியான துவாக்கள். உஸ்மான் இந்த சேவையை செய்திருக்கிறார், மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். இந்த அர்ப்பணிப்பினுடைய விளைவு அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார். எந்த விதமான கேள்வி கணக்குகளும் இல்லாமல் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த போர்ல தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய ஆள் பலத்தோடு சென்ற அந்த போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கூட்டம் மிகப்பெரிய வெப்பத்தினுடைய காலத்தில் அந்த பயணத்தை தொடங்குது. நீண்ட தூரம் சிரியாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் போர் செய்ய வேண்டும். அவ்வளவு தூரம் செல்லுகின்ற இடத்தில் மிகவும் வெப்பமான தாகம் நிறைந்த அந்த இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் எல்லாம் மிகவும் தாகித்து கிடக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சஹாபிகள் 30,000 பேர் இருக்கிறோம், போகிற வழியில் தாகத்திற்கு தண்ணீர் தடாகங்களே இல்லை, சஹாபிகள் எல்லாம் மிகவும் மிகவும் வறட்சியில் இருக்கிறார்கள், நாவெல்லாம் வறண்டு போயிருச்சு, நீங்கள் தண்ணீரை தராவிட்டால் இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும், எங்க போய் தண்ணீரை வாங்குவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மழைக்காக துஆ செய்வதற்காக கை உயர்த்துகிறார்கள். ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது, இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை உயர்த்திய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழைக்காக கை உயர்த்தினார்கள் என்கின்ற அந்த செய்தி அந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்ற அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கீழே இறக்குவதற்கு முன்னால் அவர்களுடைய உடை முழுவதும் மழை நீரால் நினைத்து விட்டது என்பதாக ஹதீஸிலே போடப்படுகிறது. அவ்வளவு தூரம் தண்ணீர் மழையாக அல்லாஹ் தஆலா மழையை அனுமதித்தார். எல்லா சஹாபிகளும் தாகத்தை தணிக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பயணம் தொடர்கிறது. சஹாபிகளுக்கு பசி அதிகமாகிறது, தாகம் தீர்த்து விட்டது, இப்பொழுது பசி அதிகமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதிகமான பசியினுடைய பஞ்சம் அதிகமாக சஹாபிகளிடத்தில் இருக்கிறது, 30,000 பேருக்கான உணவுகள் நம்ம இடத்துல கிடையாது, என்ன செய்யறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற பொழுது உமர் இன்னொரு ஆலோசனை சொல்றாங்க. சஹாபிகள் சில பேர்கிட்ட ஒட்டகங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், போருக்காக ஒட்டகங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, பசி தாங்க முடியாத காரணத்தினால் பேசாம ஒட்டகங்களை அறுக்க ஆரம்பிச்சிருவோமா, ஒட்டகங்களை அறுத்து அதனுடைய மாமிசங்களை கொண்டு நாம் பசியாறிக் கொள்வோமோ என்கின்ற அந்த செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேட்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போருக்காக நாம் கிளப்பிட்டோம், இன்னமும் வெகு தூரத்தில் எதிரிகளுடைய படைகள் இருக்கிறது, அவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள், இது போன்ற நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கிற ஒட்டகையும் நாம் அறுத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு துணியை விரிக்க சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய துணி விரிக்கப்படுகிறது. அந்த துணிக்கு யார் யாரிடத்திலெல்லாம் உணவுப் பொருட்கள் இருக்கிறதோ, சஹாபிகளிடத்தில் யார் யாருக்கு என்னென்ன உணவு இருக்கிறதோ, ஒருத்தவர்கள் பேரித்தம்பழம் இருக்கும், ஒருவரிடத்தில் சோளம் இருக்கும், ரொட்டி இருக்கும், எல்லாத்தையும் கொண்டு வந்து துணியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட சொல்றாங்க. எல்லா சஹாபிகளும் அவங்களுடைய கைகளில் இருந்த பைகளில் இருந்த பொருள்கள் உணவுகள் வந்து கொட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்து துவா செய்கிறார்கள். துவா செய்ததற்கு பின்னால் அனைத்து சஹாபிகளையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்கிறாங்க. சஹாபிகள் அத்தனை பேரும் சாப்பிட்டார்கள், அத்தனை பேரும் வயிறு நிரப்பினார்கள். அந்த உணவு இன்னமும் இருந்தது. ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, இந்த ரஜபுடைய மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களின் மூலமாக பரக்கத்தை அடைந்ததனுடைய உணர்வு தபூக் யுத்தத்தில் சஹாபிகள் கண்டார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், இது நடந்தது ரஜபுடைய மாதம். இதே மாதத்துல இந்த இஸ்லாத்தில் இன்னொரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. முதல்ல ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது மதீனா கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் மக்காவினுடைய அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வைத்தார்கள். அதுவல்ல முதல் ஹிஜ்ரத். அதற்கெல்லாம் முன்னால் ஒரு 85 பேரை அபிசீனியா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்காக அனுப்பினார்கள். அதுதான் முதல் ஹிஜ்ரத். அது நடந்த மாதம் ரஜபினுடைய மாதம். அது நடந்த அந்த நிகழ்வு ரஜபில் நடந்தது. அதற்கு தலைமையாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து 85 பேர், பெண்கள் குழந்தைகள் உட்பட 85 பேரை பாதுகாப்பாக அபிசீனியா என்கிற நஜ்ஜாசி மன்னனுக்கு கீழ் அவர்கள் அங்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த வரலாறு மிகப்பெரிய அற்புதமான வரலாறு. சொல்ல வருகிற செய்தி, இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் மிக அற்புதமான நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை சுட்டி காண்பிப்பதனுடைய நோக்கம், இஸ்லாத்தின் மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்த மாதங்களில் இந்த ரஜப் ஒரு புனிதத்துக்குரிய மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கேட்க சொல்லி இருக்கிறார்கள். அதிகமாக துஆக்களை கேட்க வேண்டும். இந்த மாதத்துல நாம் இரண்டாவது செய்ய வேண்டியது பரக்கத்து மட்டுமல்ல, பரக்கத்தை தாண்டி நம் விதிகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை விட்டும் அதிகமாக துஆக்களை செய்ய வேண்டும். பெரும்பான்மையான துஆக்களை செய்ய வேண்டும். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வரார். அந்த சஹாபி துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌசி என்கிற சஹாபி வருகிறார். இந்த சஹாபி வந்து சொல்றாரு, தௌஸ்ங்கிறது அவங்களுடைய கோத்திரம், குலகோத்திரம், கூட்டங்கள். இந்த கோத்திரம் சார்ந்த மக்கள் அத்தனை பேருக்கு இஸ்லாத்தை மறுத்து விடுகிறார்கள். அவர்கள் யாருக்கும் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த துஃபைலுங்கிற அந்த சஹாபி சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கூட்டத்திற்கு நான் எவ்வளவோ முயற்சித்தேன், இஸ்லாத்தை சொல்லித் தருவதற்கு எவ்வளவோ அவர்களுக்கு நான் எவ்வளவோ ஆர்வம் காட்டினேன், யாருமே இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு தயாரா இல்லை. யா ரசூலல்லாஹ், எனவே அந்த கூட்டம் எனக்கு தொந்தரவு செய்வதற்காக காத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் அல்லாஹ் அழித்து விட வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி வந்து சொல்றார். துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌசி என்கிற சஹாபி, தௌஸ்ங்கிறது ஒரு கோத்திரம். நீங்கள் அந்த வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி அப்படி ஒரு துஆவை செய்ய சொல்ல பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆக்கள், அல்லாஹும்ம யஹ்தி கௌமு தௌஸ், யா அல்லாஹ் இந்த தௌஸ்ங்கிற இந்த கூட்டத்தார்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு, வரத்து பிஹிம் அவர்களை என்னிடத்தில் முஸ்லிம்களாக கொண்டு வந்து நிப்பாட்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். கூட்டமே அங்கு நிசப்தமாக மாறுகிறது. துஃபைல் என்கின்ற அந்த சஹாபி கேட்டதற்கு நேர் எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. அழிக்கணும்னு சொல்லி இந்த சஹாபி வந்து நிக்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, இவர்கள் ஹிதாயத்தை பெற்று என்னிடத்தில் முஸ்லிம்களாக வந்து நிற்க வேண்டும் என்கின்ற துஆவை செய்கிறார்கள். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். இதே ரஜப் மாதத்தில் அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றது. நாம் எல்லாம் பரிச்சயமாக பிரபல்யமாக சொல்லுகின்ற ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கெல்லாம் தெரிந்த சஹாபி. அந்த கூட்டத்திலிருந்து வந்தவர், தௌஸ் என்கின்ற கூட்டத்திலிருந்து அதற்கு பின்னால் வந்து இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் 4 வருட காலங்கள் மட்டுமே இஸ்லாத்தில் இருந்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 5382 ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு தந்த, அதிகமான ஹதீஸ்களை தந்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அத்தனை ஹதீஸ்களும் புகாரியில் இருக்கிறது. சொல்ல வருகிற செய்தி, துஆக்களின் மூலமாக ஒரு சமூகத்தினுடைய தலையெழுத்தை அல்லாஹ் மாற்றி அமைத்தார். தௌஸ் என்கின்ற கூட்டத்தில் இருந்து அபூ ஹுரைரா நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அழிக்கப்பட்டிருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாத்தில் இவ்வளவு ஹதீஸ்கள், பெருமானுடைய வரலாற்று செய்திகள், பெருமானுடைய உன்னதமான வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கார். சுருக்க சொல்ல வேண்டிய செய்தி என்றால், இந்த ரஜப் என்கிறது அவ்வளவு அற்புதமான, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தம் என்பதை தாண்டி அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு மிகவும் தயாராக இருக்கிறான் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நிறைய குழப்பங்களும் கூட இருக்கிறது.
இந்த மாதத்தில் நோன்பு வைக்கணுமா, நோன்பு கட்டாயமா, இதற்கென்று பிரத்யேகமான தொழுகை இருக்கிறதா, இதற்கென்று பிரத்யேகமான அமல்கள் இருக்கிறதா, இதெல்லாம் அதிகமாக வினவப்படுகின்ற கேள்விகள். தெளிவாக ஹதீசுகளுடைய பார்வையிலும் குர்ஆனினுடைய பார்வையிலும் பார்க்கிற பொழுது சிறப்புக்குரிய மாதம், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம். இதற்கென்று பிரத்யேகமாக துஆக்களோ, பிரத்யேகமான தொழுகைகளோ, பிரத்யேகமான நோன்புகளோ இந்த மாதத்தில் கிடையாது. சுருங்க சொன்னால் சிறப்புக்குரிய மாதம். இதில் செய்கின்ற நன்மைகள் அது இரட்டிப்பாக அல்லாஹ் நினைத்தால் அதை பன்மடங்காக உயர்த்தி தருவதற்கான வாய்ப்புகளும் பரக்கத்துகளும் இருக்கிறது என்பதை தான் பெருமானார் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மாதம் எழுதக்கூடிய மாதம், இதற்கு பின்னால் வருகின்ற மாதம் ஷஅபான், அதற்கு பின்னால் வருகின்ற ரமலான், இதெல்லாம் பெருமானார் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். இந்த 3 மாதத்தையும் வரிசையாக பரக்கத்துக்குரிய மாதம் என்பதாக பெருமானார் கேட்டதனுடைய அந்த சம்பவம் தான் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகிறது. அதிகமாக அமல்களை இந்த மாதத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும். இதே ரஜப மாதத்திற்கு இன்னொரு பேரும் அரபியர்கள் வைத்திருந்தார்கள், அஸ்லம் என்கின்ற அந்த பேர். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எந்த விதமான பாவகாரியங்களையும் செய்ய மாட்டார்கள். அஸ்லம் என்றால் செவிடன் அர்த்தம். ஏன் இந்த மாசத்துக்கு செவிடன் பேர் வச்சாங்கன்னா, இந்த மாதத்தில் எந்த விதமான வாழ் சண்டைகளும் ஏற்படாது, எந்த விதமான கூக்குரல்களும் ஏற்படாது, எந்த விதமான கதறல்களும் இருக்காது, கொலை மிரட்டல்களும் இருக்காது. மக்காவும் மதீனாவும் ஆகாமீதியாக இருக்கும். நல்ல அமல்கள் மட்டும்தான் அங்கு செய்யப்படும். எனவே இந்த மாதத்தில் அவ்வளவு சிறப்பாக அந்த குறைசிகளும் பார்க்கப்பட்டார்கள். இஸ்லாமிய சமூகம் அதை மகோதரமாக நினைத்தது. இதைத்தான் நாம் இன்றைய காலத்தில் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நாம் பயணிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் உடல் உழைப்பையும் ஆற்றலையும் வணிகத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ்விற்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அவுஃப் இப்னு மாலிக் என்ற சஹாபி கனவு ஒன்றை காண்கிறார். கனவுல சொர்க்கத்தை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த சொர்க்கம் மிகவும் அழகிய சொர்க்கமாக இருக்கிறது. பூஞ்சோலைகள் நிறைந்த, வீடுகள் நிறைந்த, ஓடைகள் நிறைந்த, நிறைய ஆட்டு மந்தைகள், குதிரை மந்தைகள், ஒட்டக மந்தைகள் எல்லாம் நிரம்பி அந்த சொர்க்கத்திற்குள் இவர் நடத்தாண்டி செல்லுகிறார், போகிறார். அந்த சொர்க்கத்திற்குள் போகிற பொழுது ரொம்ப வியப்பாக பார்த்து கொண்டே போகிறார். அப்போ அந்த சொர்க்கத்தினுடைய வாயில் காவலரிடத்தில் கேட்கிறார், இந்த சொர்க்கம் யாருக்குரியது என்பதாக. உடனே அந்த வாயில் காவலர் சொல்லுகிறார், இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கின்ற சஹாபிக்கு உள்ளது. மார்க்கத்தில் மிகப்பெரிய அருஞ்சேவைகளை செய்த அந்த சஹாபிக்கு இந்த சொர்க்கம் சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது. பேசிக் கொண்டிருக்கிற இடைவெளியிலே அந்த வீட்டிலிருந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வெளியே வருகிறார்கள். இதெல்லாம் கனவில் நடந்த செய்தி. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு அந்த அவுஃப் இப்னு மாலிக் அந்த கனவுல கண்ட அந்த சஹாபி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, என்னுடைய இந்த சொர்க்கத்தை விட அழகிய, கற்பனைக்கு எட்ட முடியாத அளவிற்கு, நீ எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, காதுகள் கேட்காத செய்திகள் அளவிற்கு ஒரு அற்புதமான சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த மேட்டிற்கு அந்த பக்கம் வைத்திருக்கிறான், உனக்கு காண்பிக்கிறேன் மா என்பதாக அழைத்து செல்லுகிறார். இந்த அவுஃப் இப்னு மாலிக்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் கையை பிடித்து இழுத்து செல்லுகிறார்கள். மேட்டிற்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சொர்க்கம் காண்பிக்கப்படுகிறது. இதை விட பல மடங்கு கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அந்த சொர்க்கம் அழகாக இருக்கிறது. இப்பொழுது இந்த அவுஃப் இப்னு மாலிக் அப்துல் ரஹ்மான் அவுஃப்ட கேட்கிறாங்க, நீங்க காண்பிக்கக்கூடிய இந்த சொர்க்கம் யாருக்குரியது என்பதாக. அந்த நேரத்தில் அந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த சொர்க்கம் அபூ தர்தா என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு உள்ளது. இந்த சஹாபி ஏன் இவ்வளவு பெரிய அல்லாஹ் அவர்களுடைய சொர்க்கத்தை கொடுத்தாங்கிறதுக்கான வரலாற்றை எழுதுகின்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அபூ தர்தா இஸ்லாத்தை ஏற்றது தாமதம், ரொம்ப லேட்டா தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய மல்டிநேஷனல், அவர் மிகப்பெரிய பன்முகத்தோடு தன்னுடைய வியாபார வணிகத்தை உலகம் முழுவதும் செலுத்தி இருந்தார். 300 அடிமைகளை வைத்திருந்தார். 100 பாஷைகளுக்கு மேல் பேசுகின்ற அடிமைகள் அவரிடத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற செய்திகள். 100 பாஷைகள் பேசுகின்ற அளவிற்கு அடிமைகளை பக்கத்தில் வைத்திருந்தார்கள் என்றால் 100 பாஷைகள் இவங்க பேசுவாங்க அதனுடைய பொருள். அவ்வளவு தூரம் உலகத்தினுடைய எல்லா வணிகத்தையும் செய்தவர்கள், நிரம்ப செல்வங்களை திரட்டியவர்கள், பொருளாதாரத்தை ஈட்டியவர்கள். மிக தாமதத்திற்கு பின்னால், மிக சல்மான் பாரிசி போன்ற சஹாபிகளுக்கு இஸ்லாம் கிடைத்ததை போன்ற தாமதமாகத்தான் இவருக்கு வந்து தேடுகிறது. கடைசியாக இஸ்லாத்திற்குள் வந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த விழுமியங்களை, நன்மைகளை வேகமாக பெற வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் துறக்கிறாங்க. ஆக பெரும் செல்வமாக வைத்திருந்த அத்தனையும் துறந்தார்கள். அபூ தர்தாவிற்கு இன்னொரு பெயர், அவர் தியாகி என்கின்ற பெயரும் இருக்கிறது. மார்க்கத்திற்காக எல்லாத்தையும் விட்டு வந்தார்கள். அதனாலதான் அபூ தர்தாவினுடைய வியாபாரத்தினுடைய, வணிகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களையும் கூட தொழுகைக்காக அவர்கள் துறந்தார்கள் என்று வரலாற்றில் போடப்படுகிறது. தொழுக முடியல, தொழுகைக்கான அதிக நேரம் செலுத்த முடியல, அல்லாஹ்விற்கான வணக்க வழிபாடுகள் அதிகமாக நம்மால் நேரத்தை கொடுக்க முடியலைங்கிறதுக்காகவே பல நிறுவனங்களை விட்டுவிட்டார்கள்.
சில நேரங்கள்ல சில சஹாபிகள் வந்து கேட்டாங்க, உங்களுடைய நிறுவனங்கள்ல எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, உங்க வியாபாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, கொஞ்சம் வியாபாரத்தை மட்டும் வச்சு நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க, இது எப்படி உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று அபூ தர்தாவிடம் கேட்க பொழுது நான் 2 விஷயங்களை மையப்படுத்தினேன். எனக்கு ரொம்ப தாமதமாக தான் இந்த இஸ்லாம் கிடைத்தது. அல்லாஹ்விற்காக அதிகம் செலுத்த வேண்டும், அதிகமான நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்னொரு பக்கம் வணிகம் என்னை தடுக்கிறது. நிறைய வியாபாரம் செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கம்மியாயிருது. எனவே இந்த வியாபாரத்தை ஒதுக்கிட்டு ரொம்ப குறைச்சலா எவ்வளவு தேவையோ அவ்வளவு போதுங்கிற அளவுக்கு ஒரு வியாபாரத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வினுடைய பள்ளியில் சதா இருப்பதைத்தான் என் வாழ்க்கை விரும்புகிறது என்பதாக ஆகப்பெரும் செல்வந்தராக, ஆகப்பெரும் வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட்ட வணிகராக, பொருளாதாரத்தினுடைய வல்லுநராக இருந்த ஒரு சஹாபி அபூ தர்தா தன்னுடைய இறுதி காலத்தில் அவருக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதனுடைய அர்ப்பணிப்பும் விளைவும் அவ்வளவு முனைப்பும் ஆர்வம் காட்டியதற்காக கொடுத்த சுவனம் தான் அது என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் பொருள் ஈட்டுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு தூரம் நாம் வளர்ச்சிகளை மேம்படுத்துகிறோம் என்பது முக்கியம் அல்ல. இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற எல்லாம் அது அல்லாஹ்விற்கு உரித்த அந்த விஷயங்களை விட மிகைப்பானதா குறைவானதா என்பதை இறைவன் கவனிக்கிறான். நீ யாருக்கு அதிகமாக கவனம் செலுத்துறீங்க, யாருக்கு அதிகமாக முனைப்பை காண்பிக்கிறீர்கள் என்கின்ற செய்தியை இறைவன் நித்தமும் நிமிடமும் நம்மிடத்திலிருந்து சேகரித்துக் கொண்டிருக்கிறான். இது போன்ற நல்ல மாதங்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்விற்காக அதிகம் நாம் நேரங்களை கொடுக்க வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய விஷயங்களாக பார்க்கப்படுகின்ற இபாதத்துகள் போன்ற வணக்க வழிபாடுகள், நாம் செய்கின்ற கடமைகள் போன்ற நபிலான வணக்கங்கள், பரல் அல்லாத எல்லா வணக்கங்களுக்கும் இந்த மாதத்தில் அதிகமான முனைப்பை காமிக்கணும். இந்த மாதத்துல எல்லா விதமான வணக்கங்களையும் நாம் செலுத்துவதன் மூலியமாக விதைகளை தூவி விடுவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அடுத்த மாதம் விளைச்சலுக்கான மாதம் என்பதாக ஷாபான் இருக்கிறது. ரமதான் ஷஹ்ரு உம்மத்து என்று சொல்லுகின்ற உம்மத்துகள் அறுவடை செய்கின்ற நன்மைகளை எல்லாம் கொள்ளையடிக்கின்ற அளவிற்கு அதிக மகோதரம் நிறைந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ரமதான் இருக்கிறது என்கின்ற செய்திதான் இந்த ரஜபினுடைய துவக்கத்தில் நாம் எடுக்கக்கூடிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும். அதிகமான அமல்களை நாம் செய்வதற்கு ஆர்வம் காண்பிக்க வேண்டும். இது போன்ற மாதங்களில் அதிகமான சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. இது போன்ற நேரங்கள் அதிகமான விஷயங்கள், நாம் உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்தக்கூடாது. நிரம்ப அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுகின்ற நல்ல நசீபு பெற்ற மக்களாக இந்த மாதத்தை நாம் உருவாக்க வேண்டும், நம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியத்தை இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோமாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.